அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மழை காலத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இப்போ கொரோனா நோய் பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்னைக்கு 16/12/2023 தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கொரோனாவா அப்படின்னு சொல்கிறேன். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். என்னுடைய பிரிவியில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். திரும்ப கொரோனா வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக தான் இந்த சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட வந்திருக்கு. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. இப்போது சீனாவில் உருவான 2019 உருவான அந்த கொரோனா வந்து இப்போ ஆப்பிரிக்காவில் உருவாகி ஐரோப்பா நாடுகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே உயிர்கள் பலி கொண்ட இந்த கொரோனா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. பணக்காரங்கள்லாம் ஏழையாக போயிட்டாங்க. ஏழையெல்லாம் வந்து தெருவில் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இன்றைக்கி ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் கொரோனாவா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் 16/12/2023 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பரவலாக வந்து கொரோனா வந்து பரவி இருக்குது. கிட்டத்தட்ட கேரளாவில் பார்த்தீங்கன்னா 1300 பேர் பாதிச்சிருக்கிறாங்க, 26 பேர் இறந்துருக்கிறாங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 16/12/2023 வரைக்கும் 16 பேர் கிட்டத்தட்ட 26 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 1300 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆன்டி-பிசிஆர் டெஸ்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்குலாம் வந்து டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பினராயி விஜயன் தெரிவிச்சிருக்கிற அந்த நாட்டு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிற கேரளா முதலமைச்சர். அதனால் ஸ்டாலின்கிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே வீடியோ போட்ட மாதிரி கண்டிப்பாக வந்து கொரோனாவுடைய பாதிப்பு இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னேன். இப்போ எல்லாருக்கும் வந்து பரவுறது வந்து இன்ஃப்ளூயன்ஸாங்கிறாங்க, வைரல் ஃபீவருங்கிறாங்க, டெங்குன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்களா என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே போட்டு என்னோட பிரிவியை போய் பாருங்கள். கொரோனாவுடைய பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு கொரோனா தான் இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்கவே ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய வீரியம் குறைஞ்ச கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு காலையில் செய்தியாளர் மத்தியில் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் மக்களே உஷாராக இருங்க. இந்த நேரத்தில் பாருங்கள், நாகூரில் வந்து ஒரு கந்தூரி விழா நடத்துகிறாங்க, கூட்டம் தாங்கலை. அதே மாதிரி பாருங்கள், சபரிமலையில் ஐயப்பன் கோயிலில் வந்து கூட்டம் தாங்கலை. இப்போ இது மாதிரிலாம் கூட்டத்தை உருவாக்கும் போது என்ன இப்போ கேரளாவில் உருவாகிருக்கிற இந்த கொரோனா தமிழ்நாட்டுக்குள்ளே வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அநேகமாக எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னாக்கா கூட்டத்திலேருந்து தப்பிக்கணும், மாஸ்க் போடணும், சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறத தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த செய்திகளை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து தமிழக மக்களுக்கும் டிடி சேனல் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து நம்ம அலட்சியமாக இல்லாமல் எச்சரிக்கையோடு இருக்கணும், பாதுகாப்போடு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசும் வருமுன் காப்போங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழக மக்களை, இந்திய மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆல் இண்டியா அளவுக்கும் இந்த வியாதி பரவி இருக்குது. ஆனால் வந்து இருமல், காய்ச்சல், உடம்பு வலி, சளி இந்த தொந்தரவு இருந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் வந்து வைரல் ஃபீவர், கொசு கடிக்குது, டெங்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பெருவலாக வந்து கொரோனா வீரியம் குறைஞ்ச கொரோனான்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு பாதுகாப்புக்காகவும் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். உங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டும் எனக்கு தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. புதிய சிந்தனையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.